வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய அறிவுசார் வளர்ச்சி என்பது 2 தளங்களில் நடக்கிறது. ஒன்று, பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் அவை எவ்வளவு விரிவாகவும் செறிவாகவும் சிறப்பாகவும் பரவலாகவும் எல்லோருக்கும் உரியதாகவும் இருக்கின்றன என்பது ஒன்று. இன்னொன்று, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வெளியே அறிவுசார் பண்பாட்டை வளர்ப்பதற்காக எத்தகைய ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது மற்றொன்று. சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். திருச்சியில் அமையக்கூடிய ஒரு மாபெரும் நூலகத்திற்கு, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போல, இப்பொழுது கோவையில் அமைய இருக்கிற பெரியார் நூலகம் போல, இன்றைக்கு திருச்சியில் அமையக்கூடிய ஒரு நூலகத்திற்கு காமராஜர் அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரு மகத்தான ஒரு செய்தி அது. அதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, திராவிட இயக்க மரபில் அல்லாத ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட மாபெரும் தலைவர்களை எவ்வாறு திமுக கொண்டாடுகிறது, திராவிட அரசு கொண்டாடுகிறது என்பதற்கு ஒரு சான்றாக திருச்சியில் அமையக்கூடிய மாபெரும் நூலகம், அதற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மண்டலங்களில் அமைக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நூலகங்கள், இவற்றினுடைய ஒரு பயன் என்னவென்று பார்த்தால், நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு சென்றாலும் சரி, கலைஞர் நூலகத்திற்கு சென்றாலும் சரி, அங்கு இது என்ன நூலகமா அல்லது ஒரு பல்கலைக்கழக வளாகமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அங்கு அடிப்படை கட்டமைப்புகளும் லட்சக்கணக்கான புத்தகங்களும் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள், இப்படி குழந்தைகள், இப்படி பலரும் அங்கு குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அறிவுசார் மையமாக எப்படி இந்த பெரிய நூலகங்கள், அது மதுரை கலைஞர் நூலகமோ சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகமோ இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதோடு மட்டுமல்லாமல் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை பிரம்மாண்டமான அளவிற்கு தமிழ்நாடு அரசு நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாவட்டம் தோறும் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சிகள் கடந்த ஒரு 2 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தக கண்காட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அதில் பெரும்பாலான புத்தக கண்காட்சிகளை நேரில் காண்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் அங்கு பார்க்கிற போது இந்த அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி எவ்வளவு மகத்தானது என்பதை உணர முடிகிறது. ஏராளமான இளைஞர்கள், குழந்தைகள், வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள், இதுவரை புத்தக வாசனையே தெரியாதவர்கள் எல்லோரும் வருகிறார்கள், புத்தகங்களை பார்வையிடுகிறார்கள். மிகச்சிறந்த உரைகள் அங்கு நிகழ்த்தப்படுகின்றன, கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் நடக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நம்முடைய பண்பாடு, மொழி, கலை சார்ந்த அத்தனை விஷயங்களுக்குமான ஒரு பெரும் உற்சாகமாக, உந்துதலாக இந்த மாவட்ட புத்தக கண்காட்சிகள் அமைந்திருப்பதை பார்க்க முடிந்தது. இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு மாநில அரசும் முன்னின்று அவை புத்தக கண்காட்சி மாவட்டம் தோறும், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு 38 புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. அந்தளவிற்கு பல கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பதாக சொல்கிறார்கள். ஒரு 70 கோடி ரூபாய் வரைக்கும் கூட ஒரு ஆண்டில் புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று சொல்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்வையிடுகிறார்கள். மொத்தத்தில் நூலகங்களும் சரி, புத்தக கண்காட்சிகளும் சரி, தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழாவை, அறிவு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மறுபடியும் இந்தியாவில் மொழி சிக்கல், மொழிக்கான போராட்டங்கள் தொடங்குகிற ஒரு கட்டமாக இருக்கிறது. மும்மொழி திட்டம் என்பதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டால்தான் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது. இந்த இடத்தில் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நமக்கு மொழி உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது அந்த கேள்வி. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நமக்கு மொழி உரிமை இருக்கிறதா என்று கேள்வி. இந்த அடிப்படை உரிமைகளை இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கி இருக்கிறது.
அது அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் இருக்கிறது? 3வது பாகத்தில் 14ஆம் பிரிவிலிருந்து 32ஆம் பிரிவு வரை இந்த உரிமைகள், அடிப்படை உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 6 உரிமைகளை இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளாக இந்திய குடிமக்கள் எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறது. 14வது பிரிவிலிருந்து 18வது பிரிவு வரைக்கும் அது தருகிற அந்த உரிமை எது என்றால் ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. 2வதாக ரைட் டு ஃப்ரீடம், அதாவது சுதந்திர உரிமை, ஜனநாயக உரிமை. 3வதாக இவை இரண்டும் அதை பெறுவதற்கான உரிமை. 3வது நமக்கு எதிரானதை தடுப்பதற்கான உரிமை, அதாவது ரைட் டு எகெயின்ஸ்ட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நம்மை யாரும் சுரண்டுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிற உரிமை 3வது உரிமை. 4வது நாம் கவனிக்க வேண்டும், 2வது ரைட் டு ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்துக்கான உரிமை. 4வது ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், எந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்குமான உரிமை. 5வது ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன், அதாவது கல்விக்கும் பண்பாட்டுக்குமான உரிமை. நாம் எந்த கல்வியையும் கற்கலாம், எந்த பண்பாட்டையும் பின்பற்றலாம். 6வதாக ஒரு உரிமை இருக்கிறது. இந்த 6 உரிமைகளும் 6வது உரிமை ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் என்று சொல்லுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான உரிமை. அப்படி ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது, அதுதான் 32. எனவே 14லிருந்து 32க்கு இடைப்பட்ட இந்த பிரிவுகளுக்குள் அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுகின்றன. கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும், இதில் மொழி உரிமை என்று ஒன்று இல்லை, ரைட் டு லாங்குவேஜ் என்று இல்லை. மொழி உரிமை என்பது என்ன? நம்முடைய தாய்மொழியில் எழுதவும் பேசவும், தாய்மொழியை அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக வைத்து கொள்ளவுமான உரிமையே மொழி உரிமை. அப்படிப்பட்ட ஒரு உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது மிக வேதனையானது. நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல சமத்துவ உரிமை இருக்கிறது, சுதந்திர உரிமை இருக்கிறது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கிறது, வழிபாட்டு உரிமை இருக்கிறது, கல்வி பண்பாட்டு உரிமை இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டப்படி நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் உரிமை இருக்கிறது. இந்த கடைசியாக வருகிற 6வது உரிமையிலிருந்து தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டப்படி நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது ரெமெடிஸ் என்று சொன்னால் நமக்கு மொழி உரிமை வேண்டும். அதாவது தாய்மொழி ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக இருப்பதற்கான உரிமையை ஒவ்வொரு மாநிலமும் பெற வேண்டும் என்கிற அந்த போராட்டம் தான் இப்போது நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்திக்கு எதிரான போராட்டம், இது தெலுங்குக்கு எதிரான போராட்டம் அப்படியெல்லாம் இல்லை. அவரவர் தாய்மொழி உரிமையை பெறுவதற்கான போராட்டம். இந்த புரிதல் இந்தியா முழுவதும் வர வேண்டும். தமிழ்நாட்டிலே தொடங்கிற்று, இன்றைக்கு இந்தியாவின் பிற பகுதிகளிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மராத்தியத்தில் ராஜ் தாக்கரே ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் இனிமேல் மராத்தியத்தில் பேச மறுத்து இந்தியில் பேசினால் கன்னத்தில் அறைவோம் என்கிறார். அதாவது இந்த வன்முறை சரியா தவறா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்கள் தாய்மொழியினுடைய உரிமையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் மராத்தியத்தில் வருகிறது. அவர் அடுத்த வரியை சொல்கிறார், தாய்மொழி பற்றி எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். எனவே தமிழ்நாடு எழ வேண்டும், யாருக்கு எதிராகவும் அல்ல, அவரவர் தாய்மொழியை பேணி காக்கிற உரிமையை அரசமைப்பு சட்டப்படி நாம் பெற வேண்டும். இந்த அரசமைப்பு சட்டமே சொல்லியிருக்கிற சட்டத்திற்கு உட்பட்ட தீர்வுகளாக இந்த மொழி உரிமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அடுத்த கட்டம். இது நமக்கானது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் பொதுவானதும் சரியானதுமாகும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத
ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்போ அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ,
கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்குறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.